நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் அனைவருக்கும் தேவைப்படுகின்ற பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது, அதை எவ்வாறு சேமிப்பது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ராமு என்ற ஒருவன் வசித்து வந்தான். ராமு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வாங்கும் சம்பளம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். சேமிப்பு என்பது கிடையாது. என்ன செய்தாலும் அவனால் சேமிக்க இயலவில்லை. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருந்தார்கள். ராமு அவர்களை பார்த்து, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஊர் மரத்தடியில் ஒரு துறவி இருக்கிறாராம். அவர் பணம் சம்பாதிப்பதற்கான வழியையும் மிக பெரும் பணக்காரராக என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை சொல்கிறாராம் என்றார்கள். உடனே ராமுவும் அவரிடம் சென்றான். குருவே, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை, செலவுக்கு மேல் வருமானம் வர என்ன வழி இருக்கிறது என்று கேட்டான். உடனே அந்த துறவி, ராமு, உனக்கு ஒரு கதையுடன் விளக்கம் தருகிறேன். இந்த கதையை கேட்டால் உன் மனது தெளிவடையும். நீயும் மிக பெரும் செல்வந்தராக மாற இது கண்டிப்பாக உனக்கு உதவி செய்யும் என்றார். துறவி தொடர்ந்தார். தெருமுனையில் இருக்கும் பெட்டி கடைக்காரர் தினமும் 1000த்திற்கும் 2000த்திற்கும் கஷ்டப்படுகிறார். மளிகை கடைக்காரரோ 10,000 20,000 புரட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார். சரி, ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி அவரும் தினமும் 2 லட்சத்திற்கு போராடுகிறார். இதுவே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் 500 கோடிக்கு அல்லாடி கொண்டிருப்பார்கள். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்குமே பற்றாக்குறைதான். எவ்வளவு சம்பாதித்தாலும் பட்ஜெட்டில் இடிக்கிறது. 10,000 சம்பாதித்தால் மாச கடைசியில் பட்ஜெட்டில் இடிக்கும். 30,000 சம்பாதித்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் என்று நினைத்தால் 40,000 செலவு வருகிறது. ஏன் இப்படி? இது கொஞ்சம் மாறினால் நன்றாக இருக்குமே. எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு இல்லையா? இந்த மாதம் ஒரு 50,000 செலவு செய்ய வேண்டும், ஏகப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வருமானமோ 40,000. ஆனால் திடீரென்று இந்த மாத வருமானம் 2 லட்சம் ரூபாய் வந்தால் என்ன செய்வீர்கள்? 50,000 செலவு பண்ண வேண்டும் என்று நினைத்தவுடன் பிரபஞ்சம் உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கிறது. ஆகா, 2 லட்சம் கிடைத்து விட்டதே, செலவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினால் என்ன என்று நினைத்து அடுத்த மாதம் 1.5 லட்சம் செலவு செய்கிறீர்கள். உடனே பிரபஞ்சம் உங்களுக்கு 3 லட்சம் தருகிறது. அடுத்த முறை 3 லட்சம் செலவு செய்யலாம் என்று நினைத்த போது பிரபஞ்சம் 5 லட்சம் கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கும்? மிகவும் நன்றாக இருக்கும் இல்லையா? செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவுடன் அதற்கான பணம் கையில் கிடைத்து விட்டால் நினைத்து பாருங்கள். அதற்காகத்தானே எல்லோரும் இரவும் பகலும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம். சரி, ஒருவேளை இப்படி நம் சூழ்நிலை மாறிவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்குமா? சாத்தியம்தானா என்று யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக சாத்தியம், சந்தேகமே வேண்டாம். அது எப்படி நடக்கும்? இல்லவே இல்லை, ஏதோ கட்டுக்கதை சொல்கிறீர் என்று நினைக்கிறீர்கள். அப்படித்தானே? கட்டுக்கதை அல்ல, இது தடையில்லாத செல்வத்தை பெறுவதற்கு ஒரு சின்ன சூத்திரம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் நான் கூறியது அனைத்தும் சாத்தியம் என்பது உங்களுக்கே புரியும். நினைவிருக்கட்டும், ஒரு செலவை நீங்கள் செய்வதனால் உங்கள் செல்வம் ஒருபோதும் குறையாது. செலவு செய்யும் போது உங்கள் மனநிலை என்ன? பணம் கரைகிறது என்று பயந்து பயந்து செய்தால் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். சிக்கனமாக செலவு செய்தால் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்று நம்புகிறீர்கள். ஆக செலவு செய்யும் போது பயந்து கொண்டே செலவழிக்கிறீர்கள். பயந்து பயந்து செலவு செய்தால் வரவுக்குள் வாழ்ந்துவிட முடியுமா? அது சாத்தியம் என்றால் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நிலையே யாருக்கும் வந்திருக்காதே. எனக்கு மாதம் 50,000 வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டு வாடகைக்கு இவ்வளவு, மளிகைக்கு இவ்வளவு, படிப்பு செலவு இவ்வளவு, இன்சூரன்ஸ் இவ்வளவு, வங்கித் தவணை இவ்வளவு.
ஐயோ, புதுசா ஏதாவது செலவு வந்துவிட்டால் பட்ஜெட் இடிக்குமே. காலேஜ் போகும் பயல் திடீரென்று பைக் வேண்டுமென்று கேட்டால் என்ன செய்வது? மனைவி திருமண நாளுக்கு வைர நெக்லஸ் வேண்டுமென்று கேட்டால் என்ன செய்வது? திடீரென்று அப்பாவிற்கு மருத்துவ செலவு வந்துவிட்டால் என்ன ஆவது? இப்படி விதம் விதமாக உங்களுக்கு மாதம் முழுக்க ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதில்லையா? பட்ஜெட்டுக்குள் செலவு செய்ய வேண்டும், பணத்தை எப்படியாவது மிச்சப்படுத்தி தேக்கி வைத்து விட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எப்போதுமே பட்ஜெட்டின் மீது ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பணம் அப்படியே இருக்க வேண்டும், எனக்கு எந்த செலவும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு பதட்டம் வரும்போது என்ன நடக்கும் என்றால் பிரபஞ்சம் உங்கள் வருமானத்தை நிறுத்திவிடும். இதுதான் மிக மிக பெரிய உண்மை. பதட்டத்தோடு செலவு செய்யக்கூடாது. செலவு செய்வதில் பதட்டமே இருக்கக்கூடாது. செலவு செய்து விட்டோமே என்று பதட்டமும் இருக்கக்கூடாது. அது எப்படி பதட்டம் இல்லாமல் செலவு பண்ணுவது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சூத்திரம் தெரிந்துவிட்டால் பதட்டம் வராது. தெரியாததால் தான் பதட்டம் வருகிறது. செலவை கட்டுப்படுத்த நினைக்காமல் இந்த செலவுக்கு தேவையான வருமானத்தை நீ கொடுத்து கொண்டே இரு, நான் செலவழித்து கொண்டே இருப்பேன் என்று மானசீகமாக சொன்னால் நமக்கு தேவையான பணத்தை பிரபஞ்சம் கொடுக்கும். சரியாக சொல்வதானால் பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பது இல்லை, அது ஏற்கனவே இருக்கிறது. இது நன்றாக தெரிந்தவனுக்கு புரிந்துவிடும். அப்படி என்றால் இதில் எங்கு பிரச்சனை வருகிறது? நீங்கள் செலவு எவ்வளவு செய்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது செலவு செய்யும் பணத்தை கொடுக்காமல் வருமானத்தை நிறுத்தி கஷ்டத்தை கொடுக்கிறதே. பட்ஜெட்டில் துண்டு விழுகிறது. இதற்கு என்ன காரணம்? ஒரு முறை இதே கேள்வியோடு ரங்கனும் ராஜனும் என்னை வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அனுபவபூர்வமாக இதை புரிய வைத்தால் என்ன என்று தோன்றியது. ராஜனை அழைத்து தெருமுனையில் இருக்கும் டீ கடைக்கு சென்று ஒரு டம்ளர் பால் யாசகமாக வாங்கி வா என்றேன். சரி என்று வேகமாக சென்றவன் சற்று நேரத்தில் முகத்தில் வலியும் நீரை துடைத்து கொண்டு வந்து இப்படி செய்து விட்டீர்களே என்று வருத்தப்பட்டான். அடுத்து ரங்கனை அழைத்து நீ சென்று அதே கடையில் ஒரு டம்ளர் பால் யாசகமாக பெற்று வா என்றேன். உடனே ராஜன் பதட்டமாக ஐயோ வேண்டாம், அந்த டீ கடைக்காரன் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுகிறான் என்றான். ரங்கனை அழைத்து அவரது காதில் ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பினேன். ரங்கன் சிறிது நேரத்தில் ஒரு டம்ளர் பாலுடன் ஒரு பண்ணும் கூடுதலாக கொண்டு வந்தான். ராஜனுக்கு மட்டுமல்ல, அங்கு இருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ரங்கன் அந்த பாலையும் பண்ணையும் அருகே இருந்த மர நிழலில் படுத்திருந்த ஒரு நாய்க்குட்டிக்கு வைத்து விட்டு வந்தான். அது வேக வேகமாக வாலாட்டி கொண்டே அதை குடித்தது. ரங்கன் என்னிடம் எனக்கு அந்த சூத்திரம் புரிந்துவிட்டது என்றான். ராஜனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியமானது என்று மற்றவர்கள் முழித்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் ராஜனிடம் சொன்னேன், உன்னிடம் பால் யாசித்து வா என்று மட்டும்தான் சொன்னேன். ரங்கனிடம் அந்த நாய்க்குட்டிக்கு கொடுப்பதற்கு பால் யாசித்து பெற்று வா என்று சொன்னேன். ரங்கனும் மனதிற்குள் டீ கடைக்காரர் ஒரு டம்ளர் பால் கொடுத்தால் அதை கொண்டு இந்த நாய்க்குட்டிக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டே சென்று பால் கேட்டான். ஒரு நிமிடம் யோசித்தாலும் டீ கடைக்காரர் பாலுடன் ஒரு பண்ணும் சேர்த்து கொடுத்தார். நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் நாம் நினைப்பதை விட அதிகமாகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இதுதான் வற்றாத செல்வத்தை பெறுவதற்கான சூத்திரமும் கூட. ஒரு பொருளுக்காகவோ காரணத்திற்காகவோ அல்லது ஒரு சூழ்நிலைக்காகவோ நீங்கள் செய்கிற செலவு கொடுக்கும் தன்மையில் இருக்க வேண்டும், வாங்கும் தன்மையில் இருக்கக்கூடாது. இதுதான் சூட்சுமம். உங்கள் செலவுக்கு பின்னால் ஆக்கப்பூர்வமான நோக்கமும் கொடுக்கும் தன்மையும் இருந்தால் அந்த செலவுக்கு மேல் செல்வத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். என்னுடைய சொந்த உதாரணத்திலிருந்து ஒன்றை சொல்கிறேன். எனக்கு அருளப்பட்ட இந்த பிரபஞ்ச ரகசியங்களை, வாழ்க்கையின் பேருண்மைகளை இந்த உலகத்திற்கே சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன். இந்த உண்மைகள் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இந்த ஞானம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதே சமயம் இதில் எனக்கு எந்தவித கால விரயமோ நேர விரயமோ ஏற்படக்கூடாது. எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும்.
சென்னையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு நாள் புரோகிராம் நடக்கிறது, மறுநாள் திருச்சியில், அதற்கடுத்த நாள் மதுரையில், அதற்கடுத்த நாள் சிங்கப்பூரில் நடக்கிறது என்று வையுங்கள். நடந்தே சென்று சென்னையில் இருக்கும் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து திருச்சிக்கு நடந்து சென்று நிகழ்ச்சி நடத்துவது என்பது சாத்தியமல்ல. நான் எல்லாருக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதையும் சீக்கிரமாக செய்ய நினைக்கிறேன். அதனால் இப்போது இந்த உண்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாகனத்தை கேட்கிறேன். எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த வாகனம் எனக்கு கிடைத்தால் நான் இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த மகத்தான உண்மைகளை எல்லாருக்கும் கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற என் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த காருக்கு உண்டான செலவை நான் செய்தேன் என்றால், நான் 10 லட்சம் செலவு செய்து கார் வாங்கினால் இந்த பிரபஞ்சம் எனக்கு 20 லட்சம் கொடுக்கும். இதே காரை ஊரில் 4 பேர் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும். நான் பந்தாவாக சென்று இறங்கினால்தான் எனக்கு பெருமை என்று என்னுடைய அகங்காரத்தை வளர்ப்பதற்காக இந்த காரை வாங்கி இந்த புரோகிராம் செய்தேன் என்றால் எனக்கு அந்த 10 லட்சத்தை பிரபஞ்சம் கொடுக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செலவை கட்டுப்படுத்துவதனாலோ அல்லது செலவை சிக்கனமாக செய்வதனாலோ உங்களுக்கு செல்வம் வராது. அந்த செலவின் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நோக்கம்தான் கர்ம வினையை உண்டு பண்ணுகிறது. எப்போது பிரபஞ்சத்தில் ஒரு சிருஷ்டியை நீங்கள் கேட்கிறீர்களோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். சரியான நோக்கம்தான் உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுத்தரும். எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நோக்கம் சரியாக இருந்தால் அது கர்ம வினையை உண்டு பண்ணாது. அப்படி கர்ம வினை ஏற்படாத போது பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். என்னுடைய குடும்பத்திற்காக எனக்கு ஒரு வசதியான வீட்டை கட்ட வேண்டும் என்று உங்களிடம் வந்து பணம் கேட்டால் தருவீர்களா? ஆனால் உலகத்திற்கு ஒரு பெரும் ஞானத்தை தரப்போகிறோம். அதற்கு ஒரு கோயில் கட்டப் போகிறேன், அல்லது அனைவருக்கும் கல்வி வழங்குவதற்காக இலவசமாக ஒரு கல்லூரி கட்டப் போகிறேன். அதற்கு பணம் வேண்டுமென்று கேட்டால் இந்த உலகமே கொண்டு வந்து கொடுக்கும். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய அகங்காரத்திற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய செலவிற்காக பணத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்காது. ஆனால் அதே செலவை சரியான நோக்கத்திற்காக செய்யும் போது செல்வம் உங்களை தேடி வரும். ஒருவர் பாட்டு பாடுகிறார். இந்த உலகமே அவர் பாட்டை ரசிக்கிறது. உலக மக்கள் அனைவரும் அந்த பாட்டை கேட்டாலே ஆனந்தமடைகிறார்கள். MS சுப்புலட்சுமி அவர்கள் என்றோ ஒரு நாள் பாடிய சுப்பிரபாதத்தை இன்றும் வீட்டில் கேட்கையில் அது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது இல்லையா? கேட்பவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் பாடும்போது பிரபஞ்சம் செல்வத்தை கொண்டு வந்து வாசலில் கொட்டும். இன்னும் இன்னும் என செல்வம் மழையாக குவியும். எந்த மகத்தான மேதையும் வெறும் பணத்திற்காக இசையை உருவாக்குவதில்லை. வணிக நோக்கங்களுடன் உருவாகும் இசை உங்களை மகிழ்விப்பதில்லை. இரவானால் கண்ணதாசனை தானே கேட்கிறீர்கள். குத்துப்பாட்டை கேட்டுவிட்டால் தூங்குகிறீர்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள். எந்த நோக்கத்திற்காக செய்கிறோமோ அந்த நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது கர்ம யோகமாக மாறி அதிலிருந்து செல்வம் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சூட்சுமம். நீங்கள் வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் பணம் வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதுவும் சரியான நோக்கம்தான். சரியான நோக்கத்துடன் உங்களுக்கு வேண்டிய பணத்தை தினமும் ஒரு 2 நிமிடமாவது பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதுக்கு மேலான அதிகமான பணத்தையே உங்களிடம் வந்து கொட்டிவிடும். பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கேட்டு பாருங்கள். நீங்களும் மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக மாறுவது உறுதி. இதை தெரிந்து கொள்ளாமல் உல்டாவாக மாற்றி தன்னுடைய தனிப்பட்ட சௌகரியங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு பட்ஜெட் சரியாக வேண்டும் என நினைத்து அஞ்சி அஞ்சி செலவு செய்கையில் பய உணர்வு தான் மிஞ்சுகிறது. இந்த பய உணர்வு ஏன் வருகிறது? உங்களுக்காக செலவு செய்வதால் வருகிறது. இன்னொருவருக்காக செலவு செய்கையில் இந்த பயம் உங்களுக்கு வராது. பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து மற்றவர்களுக்கு உதவுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி பாருங்கள்.
தனக்கு என்று ஒன்றை எடுத்துக்கொள்ள நினைக்கும் போது, தன் செல்வம் குறையும் போது ஒருவருக்கு பயம் வரும். அந்த பய உணர்வு ஒரு அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வு செல்வத்தை தடை செய்து விடும் அல்லது செலவை அதிகரித்து விடும். கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது செல்வம் குறைகிறதே என்ற பயமே இருக்காது. அது மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகாமல் தடுத்துவிடும். நோக்கத்தை சரியாக வைத்து செலவு செய்யுங்கள். எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அதை விட பல மடங்கு செல்வம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதுதான் பிரபஞ்சத்தின் சூட்சுமம். மற்றவர்களுக்கு உதவுவது என்றால் உங்கள் தகுதிக்கு மீறி உதவ வேண்டாம். உங்கள் தகுதிக்குள் என்ன முடிகிறதோ அந்த சிறிய உதவியை மற்றவர்களுக்கு செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு சிறிய உதவி செய்தாலும் அதை பல மடங்காக திருப்பி தரும் பிரபஞ்சம். இதுதான் சூத்திரம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்க தெரிந்து கொண்ட கருத்துக்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.